தமிழ்நாட்டோடைய நிலை என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாருமே வந்து நான் வந்து பச்சை தமிழன், நான் தான் பச்சை தமிழன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பச்சை தமிழன்றதுக்கான ஒரிஜினல் தமிழை வந்து அந்த உரிமையை கொண்டாடுறது காட்டிலும் வெளியில இருந்து வரவங்க வந்து அது வந்து கொண்டாடுறாங்க. கர்நாடகாவில் இருக்கட்டும், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, எல்லா ஸ்டேட்ல இருந்து வந்து தமிழ்நாட்டை வந்து ஆள்றாங்க. ஆனா ஒரு தமிழை வந்து தமிழ்நாட்டை ஆள முடியல. இந்த நிலைமையை நினைச்சு பாருங்க, ரொம்ப படு கேவலமா இருக்கு. உண்மையாலுமே ரீசன் வந்து பல கோடி திருடுறவனை வந்து தான் நம்ம வந்து மேல தூக்கி தூக்கி நம்ம பேசுறோம். ஆனா நம்ம வந்து உள்ளார்ந்த தமிழனை வந்து நம்ம மேல கொண்டு வர்றதுக்கு யாருக்குமே ஒரு உரிமையும் கிடையாது. அது வந்து யாரையுமே விரும்புறதும் கிடையாது. ஒரு ஆக்டரை மட்டும் விரும்புற இந்த தமிழ்நாடு ஆனா ஒரு நல்ல மனுஷனை வந்து தேர்ந்தெடுக்க முடியல. இப்ப என்னடானா புதுசு புதுசா கிளம்புறாங்க, நானும் பச்சை தமிழன், நானும் பச்சை தமிழன், நான் பச்சை தமிழச்சி அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி எல்லாரும் கிளம்புனாக்கா லாஸ்ட்ல தமிழ்நாட்டுடைய நிலை என்ன? கேள்விக்குறிதான். இந்த மாதிரி கேள்விக்குறி வரும்பொழுது ஒரு தமிழனுக்காக தமிழன் போராடும் பொழுது அந்த தமிழனுடைய நிலை என்ன இருக்குன்னாக்கா, வெளியில இருக்கிற வெளி மாநிலத்துக்கார சிரிக்கிறான். தமிழ்நாட்டை பத்தி சொல்லும் போது அசிங்கமா திட்டுறான். உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே கிடையாதா, இதே மாதிரி தான் கிளம்பிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. இன்னைக்கு ஆளாளுக்கு ஒருத்தவன் கட்சின்னு இருக்கான். கேட்டாக்கா என்னன்றான், என்ன பண்றது, ஒருத்தவன்ட்ட போய் கேட்டாக்கா அவன் வந்து ப்ராப்பரா ஒரு பதிலும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறான். ஆனால் நானும் ஒரு கட்சியில இருந்தேன், நானும் கெத்தா போகலாம், நானும் கெத்தா வரலான்னு கெத்துக்கோசரம் வந்து தமிழ்நாட்டை வந்து இது மாதிரி ஆழ்ந்துட்டு இருக்காங்க. இது மாதிரி கெத்து வந்து இது கிடையாது. ஒரு ஜனநாயகன்றது வந்து கரெக்டா மக்களை வந்து கரெக்டா ஒரு நல்ல வழியில கொண்டு போறதுதான் ஒரு ஜனநாயகம். ஆனா இங்க ஒரு ஜனநாயகமும் கிடையாது, ஒரு கரெக்டான அரசியலும் கிடையாது, ஒரு கரெக்டான அரசியல்வாதியும் கிடையாது. அதே டைம்ல பச்சை தமிழனாக வாழ்ந்த நம்மளுடைய கர்ம வீரர் காமராசர் வந்து இந்த மாதிரி நினைச்சிருந்தாக்கா நடக்க முடியுமா சொல்லுங்க? ஆனா அதே டைம்ல இப்போ வந்து சரிக்கு சொல்லணும்னாக்கா எல்லா பேருமே வந்து கரெக்டான லெவல்ல போக முடியாத லெவலுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்கணும்னாக்கா நம்மளுடைய ஒவ்வொரு பச்சை தமிழனும் வந்து தீர்மானிச்சா மட்டும்தான் அது வந்து முடியும். அதே டைம்ல சீமானா இருக்கட்டும், பாமக அன்புமணி ராமதாஸா இருக்கட்டும், தோல் திருமாவளவனா இருக்கட்டும், இவங்க 3 பேரும் ஏன் கூட்டணி வைக்க கூடாது? ஏன் இவங்க 3 பேரும் பச்சை தமிழன் தானே? இவங்க 3 பேரும் கூட்டணி வச்சு பாரு, கண்டிப்பா ஒரு பச்சை தமிழன் தமிழ்நாட்டை ஆள்றதுக்கான 100% வாய்ப்பு, 200% வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது யாருமே யோசிக்கிறது கிடையாது. ஆனா இவங்க 3 பேருமே வந்து அவங்கவுங்களுடைய இனத்துக்கோசரம் தான் போராடுறாங்களோ தவிர மற்றவங்களை யாரும் வன்புறுத்தவோ மற்றவங்களை யாரையும் துன்புறுத்தவோ கிடையாது. அடுத்தவங்க நாட்டை ஆள்றதுக்கோ அவங்க வந்து தீர்மானம் கிடையாது. எல்லா பேருமே அவங்கவுங்க இனத்தை வந்து முன்னால வரணும்னு தான் ஆசைப்படுறாங்க. ஏன் அந்த 3 இனமும் ஒன்னா சேரக்கூடாதா? அந்த 3 பேருமே ஒன்னா சேர்ந்தாக்க தமிழன்றது வந்து அவர் நான் தமிழர் கட்சிக்காரர் சொல்றாரு, கண்டிப்பா அவர் வந்து நான் தமிழர்னு தான் சொல்றாரு, அதை ஜாதியோ மற்றதோ வந்து எதுவுமே அதுல வந்து இன்க்ளூட் செய்யல. அதே டைம்ல மற்ற அன்புமணி ராமதாஸும் அவருடைய ஜாதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாதி கட்சி கிடையாது அப்படின்னு இப்ப அவர் வந்து முன் வந்திருக்காரு. அது மாதிரி தோல் திருமாவளவனும் நம்மளுடைய ஜாதி கட்சி கிடையாது அப்படின்னு சொல்லி முன் வந்து இவங்க 3 பேருமே ஒருமிச்சு ஒரு கூட்டணி வச்சு கழிஞ்சா கண்டிப்பா வந்து தமிழ்நாட ஒரு பச்சை தமிழன் ஆள்றதுக்கான 100% வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இதை யாருமே வந்து சிந்திக்கிறதும் கிடையாது. ஆனா இது வந்து சாத்தியமும் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனா கண்டிப்பா இவங்க 3 பேருமே வந்து கண்டிப்பா இவங்க சம்பாதிச்சாக்கா கண்டிப்பா இது தமிழ்நாட்டை ஆள்றதுக்கான ஒரு கண்டிப்பான 100% வாய்ப்புகள் இருக்கு. அதை யாருமே ஏன் உணர மாட்டேங்கிறீங்க? அதை கண்டிப்பா உணரணும். என்னுடைய இது வந்து ஒரு உள்ளார்ந்த கருத்து மட்டுமே. அதை கண்டிப்பா உங்களுக்கு யாரையாவது பாதிச்சிருந்தாலும் யாருக்காவது கஷ்டப்பட்டு இருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க. நன்றி.